மயவை வச்சு ராதிகா எழுப்புன பிரச்சனை, கோபி சொன்ன வார்த்தை, கொந்தளித்த ஈஸ்வரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஈஸ்வரியோட வீட்டுக்கு 2வது முறையாக போன கோபி மறுபடியும் அவமானப்பட்டு வராரு. அதே நேரத்தில் ராதிகா மயவை வச்சு கோபி கிட்ட பிரச்சனை பண்ண மறுபடியும் வாக்குவாதம் ஏற்படுது. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் கோபி பாக்கியாவோட வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ராமமூர்த்தி, நீ உள்ளே வராத, வந்தால் காலை வெட்டிடுவேன், இந்த மாதிரி கோவப்படுறாரு. அதோட ஈஸ்வரியும் மறுபடியும் நீ முன்னாடி வந்து பழைய மாதிரி நின்ன அப்படின்னா நான் மனசு மாறுறதுக்கு ஒன்றும் பழைய ஈஸ்வரிலாம் கிடையாது, உன்னால் பட்ட அவமானமே எனக்கு போதும், உன்னோட புத்தியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, மறுபடியும் நான் ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை, வீட்டை விட்டு வெளியே போயிரு, என் மூஞ்சிலேயே முழிக்காத, இந்த மாதிரியே திட்டி அனுப்பிடுறாங்க. ஆனாலும் கோபி வாசலில் நின்றுக்கிட்டு அம்மா சாரிம்மா இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க கோவப்பட்ட ஈஸ்வரி வேகமாக போயிட்டு கதவையும் மூடிக்கிறாங்க. அதை பார்த்து ஃபீல் பண்ணப்படியே கோபி பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி போகிறாரு. ஈஸ்வரி சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து தெருவில் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை தொடர்ந்து ராமமூர்த்தி ஈஸ்வரி கிட்ட, என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவப்பட்டுட்ட, நீ அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரியா சமாதானப்படுத்த, இதுக்கு மேலே இனி நான் ஏமாற மாட்டேன், நான் சொன்னது தான், இனிமே அவன் என்னோட பிள்ளையும் இல்லை, நான் அவனோட அம்மாவும் கிடையாது, எந்த ஜென்மத்திலையும் அவன் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன், இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் பாக்கியா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாக்கியாவும் அமிர்தாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அமிர்தா, எனக்கு பயமாக இருக்குது, ஏற்கனவே ப்ரொடியூசர் சொன்ன டைமுக்கு எழிலால் கதை சொல்ல போக முடியல, அதனால் என்ன நடக்கும் அப்படின்னே தெரியல, இந்த மாதிரியா பயந்துக்கிட்டு இருக்கேன். பாக்கியா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியா சமாதானம் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வீட்டுக்கு வர எழில் சோகமாக டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்க பாக்கியாவும் அமிர்தாவும் ப்ரொடியூசர் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு எழில், அவர் தான் கதையே கேட்கலையே, கேட்டாதானே பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும், அவர் சொன்ன நேரத்துக்கு என்னால் போக முடியல, அன்றைக்கி வீட்டுக்கு வந்து போலீஸ் பிரச்சனை பண்ணதுனால தான் என்னால் அங்கே போக முடியல, ஸோ அதான் பிரச்சனையாயிடுச்சு, அவர் இந்த படத்தை பண்ண முடியாதுன்னு இப்போ சொல்லிட்டாரு, என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு, இந்த மாதிரி ஃபீல் பண்ண பாக்கியா ஆறுதல் சொன்னாலும் கேட்காம கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. அதை தொடர்ந்து இனியா காலேஜில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு ஃப்ரெண்டு, இந்த வாரம் சனிக்கிழமை என் வீட்டில் பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கேன், எல்லாரும் வரணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, இனியா முதல்ல நான் வரலை அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இனியா வரலை அப்படின்னா நாங்களும் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி இனியாவை சம்மதிக்க வைக்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் ராதிகாவும் மயுவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கோபியை எதிர்பார்த்து மயு உட்காந்துட்டு இருக்க, கோபி வீட்டுக்கு வந்து மயு கிட்ட சாப்பிட்டாச்சா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது நீங்கள் வருவீங்களா இல்லையான்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ இருக்கிற இடத்துல நான் எப்படி வராமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியா மயுவோட கோபி பாசமாக பேச, ராதிகா, என் மேலே உள்ள கோவத்தை எதுக்கு நீங்கள் மயுக்கிட்ட காட்டுறீங்க, உங்களுக்காக இவ்வளோ நேரமாக அவள் காத்துட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, கோபி, நான் யார் மேலேயும் கோவத்தை காட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ராதிகா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியாக எங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க, நீங்கள் உங்கள் அம்மா ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறீங்க, மயு கோர்ட்டுக்கு வந்தது உங்களுக்கு வருத்தமா இல்லையா இந்த மாதிரி கேட்க, இதில் வருத்தப்பட என்ன இருக்குது, உண்மையே மயு சொன்னதுனால தானே எங்கள் அம்மா வெளியே வந்தாங்க, இந்த மாதிரி கோபி பதிலடி கொடுக்குறாரு. ஸோ இப்படியா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.